திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் எனும் ஒரு புதிய பகுதி. இந்த பகுதியில் ஒரு கேள்வி எழுப்பப்படும். அந்த கேள்விக்கான பதிலை நாம் அறிவோம். ஆனால் இது ஒரு ஷார்ட் ஃபார்மில், அதாவது ஒரு குறுகிய கால அளவிலே, சிறிய அளவிலே இந்த பதில் அமைந்திருக்க போகிறது. யூடியூபில் உச்ச வரம்பாக 3 மணித்துளிகள் இந்த குறுகிய வடிவத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லையாக. ஆனாலும் 3 மணித்துளிகள் அளவிற்கு இதை நீட்டாமல் மிக மிக சுருக்கமாக பதில் தர முனைகிறோம். எனவே இங்கு தரப்படும் பதில் முழுமையான பதில் அல்ல. பதிலை கோடிட்டு காண்பிக்கின்றோம். உண்மையில் முழு பொருளை அறிய விரும்புகிற அடியார் பெருமக்கள் ஞான நூல்களை கற்று முழு ஞானத்தை பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வினவுவோம் அறிவோம் என்ற பகுதி அவ்வப்பொழுது வெளியிடப்பெறும். அந்த வகையில் இன்று வினவுவோம் அறிவோம் முதல் பதிவு. சக்தி என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. சக்தி என்றால் என்ன? மெய் ஞானம், பதி ஞானம், சிவ ஞானம் என்று சொல்லப்படுவதுதான் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மெய்ஞானமே அருள் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே சக்தி என்றாலும், அருள் என்றாலும், திருவருள் என்றாலும், திருவடி என்றாலும், செங்கமல பொற்பாதம் என்றாலும் இவை அனைத்தும் மெய் ஞானத்தையே குறிக்கின்றன. மெய் ஞானம்தான் பதி ஞானம், மெய் ஞானம்தான் சிவ ஞானம். இதுவே பர ஞானம். சரி, சக்தி என்றால் மெய்ஞானம். எங்காவது சான்று இருக்கிறதா என்று கேட்டால், சக்தி சக்திதன் வடிவு ஏது எண்ணில், சக்திதன் வடிவு ஏது எண்ணில் தடையிலா ஞானம் ஆகும் என்பது சிவஞான சித்தியாரில் சுபக்கத்தில் உள்ள 82வது பாடல். எனவே மெய்ஞானமாய் விளங்கக்கூடிய சக்தியை வணங்குவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.